முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் போராட்டத்திற்கு நடுவே நன்றி கூறி விடைபெற்றார் வைத்தியர் அர்ச்சுனா. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பால் ஏற்படும் சிக்கல். 2 நாட்கள் அரசு சேவைகள் முற்றிலும் முடங்கும் அபாயம். கொழும்பில் பதற்றம், சற்று முன் துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி. உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிக்கொணர்ந்த நிலையில் அவருக்கு மத்திய சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக செல்வதாக வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்கு தெரிவித்தார். அவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்துச் செல்லும் போது மக்கள் அவரை செல்லவிடாது தடுத்தனர். தற்போது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் அதிகரிக்கப்பட்ட தொகையை செலுத்துவதற்கு பணம் அச்சிட வேண்டுமென அதிபரின் தொழிலுறவுகள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அதன்படி பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலை மீண்டும் உயரும் என்றும் அதன் மூலம் சம்பளத்தை உயர்த்துவது பலனளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் பணம் அச்சிடப்பட வேண்டுமா அல்லது ஊதிய சம்பள உயர்வு செய்யப்பட வேண்டுமா என்பதை உறுதியாக கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் சம்பள அதிகரிப்பு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டில் 200க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று மற்றும் நாளையும் சுகையின விடுமுறையில் சென்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் நில அளவியாளர், விவசாய ஒழுங்குமுறை, கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி அதிகாரிகள், சமுர்த்தி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரசு மற்றும் மாகாண பொது முகாமைத்துவ சங்கத்தின் தலைவர் NM விஜயரத்ன தெரிவித்தார். இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவாக அஞ்சல் ஊழியர்களும் நேற்று மாலை 4 மணி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் சேவை தொழிற்சங்க ஒன்றியத்தின் அழைப்பாளர் சிதக பண்டார தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்கள் என்று பணிக்கு சமூகம் அளித்துள்ள போதிலும் நாளை சுகையின விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இதேவேளை சுகாதாரத்துறையுடன் தொடர்பான அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் தாதியர் சங்கம் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதில்லை என ஏற்கனவே தீர்மானித்துள்ளன. அதன்படி சுகாதாரத்துறை பணிகள் சிக்கலின்றி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இன்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளவுள்ள பணிப்புறக்கணிப்பால் அரசு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிருப்தியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட மேலும் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாடகி கே சுஜீவா உட்பட மேலும் 4 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பின் புறநகர் பகுதியான அதுருகிரிய நகரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டமையால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் பிரபல சிங்கள பாடகி கே சுஜீவா என்பவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் ஆபத்தான நிலையில் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பிரபல கோடீஸ்வரரும் கிளப் உரிமையாளர் கிளப் வசந்தா உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டமைக்கான காரணம், அதனை மேற்கொண்டவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர்.
2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கான செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கற்கை நெறிகளை தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான www.todayjeffna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.